ஹாய் ஆல், வெல்கம் டு ஜேதே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி இடியாப்பம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு சிவப்பரிசியை நம்ம நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும். மாவு ஒரு பவுல் ஆஃப் மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு சுடு தண்ணி, வாமான சுடு தண்ணி, வெது வெதுப்பான சுடு தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா பிசையணும். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இடியாப்பக்கட்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இடியாப்பம் புளியறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கணும். நம்ம இட்லி மாதிரியும் குழியாக ஊற்றலாம், இல்லை இந்த மாதிரியும் ஊற்றலாம். இந்த மாதிரி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான இடியாப்பம் ரெடி. இதை நம்ம இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். நம்ம இதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை தேங்காவையும் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி எது வேணால் ஆட் ஆன் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட முடியும். தேங்க்யூ.